Hi, hello, and welcome to yet another episode of MIK Men in Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ப்ரொக்கோலி துவையல் which is ப்ரொக்கோலி சட்னி. ப்ரொக்கோலி நீங்கள் அந்த பூ பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த தண்டு ரொம்ப பெருசாக இருக்குமே, இந்த தண்டை என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த தண்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம். அந்த தண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 பல் பூண்டு. ஸோ இதுதான் மெயினாக தேவையான பொருட்கள். வாங்க நம்ம ப்ரொக்கோலி துவையல் செய்ய போகலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிறோம். ஃப்ரையிங் பேனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் தான் நமக்கு அந்த திக்னஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால் கடலைப்பருப்பையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. அது கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தும் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறோம். நம்ம ஸோ இதில் இப்போ நம்ம இதில் மிளகா போடலை. நம்ம இந்த இதில் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். நம்ம நார்மலாக வர மிளகா போட்டு அதையும் வறுப்பாங்க. நம்ம பச்சை மிளகா போடுறதுனால பச்சை மிளகா இதில் போடலை. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த வெங்காயமும் அந்த இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ப்ரொக்கோலியையும் போடுறோம். கூடவே கட்டி வச்சுருந்த பூண்டையும் போடுறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இது ஓரளவு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதோட சேர்த்து நம்ம மிளகா போட போகிறோம். மிளகா இதில் போடலை. ஸோ இதோட நம்ம மிளகா சேர்க்க போகிறோம். நம்ம அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நம்ம அரைச்சிக்கலாம். வழக்கமாக இதில் கொஞ்சம் புளி போடுவாங்க. இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் புளிகிறதுனால புளி போட போகிறதில்ல. ஸோ இதில் புளி போட்டு வதக்கி அரைப்பாங்க. சரியா? ஓகே. நம்ம ப்ரொக்கோலி துவையலுக்கு இது ரெண்டும் நம்ம போட்டிருக்கிறோம். கடலைப்பருப்பும் உளுந்தும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வதக்கி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இதில் வந்து நம்மளுடைய வதக்கி வச்ச ப்ரோக்கோலியை இதில் நம்ம போட போகிறோம். ஸோ வதக்குனதெல்லாம் அதில் கொட்டியாச்சு. அண்ட் இதில் கொஞ்சம் மிளகா போடுறோம், பச்சை மிளகா. இந்த மிளகாலாம் காரம் இல்லை. என்னோட இவ்வளோ மிளகா போடுறான்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப காரம் இல்லை, அதனால் இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன். ஒரு 4-5 போடுங்க. நல்ல காரமான மிளகா இருந்தால் 4-5 போடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அண்டு உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். அண்ட் இதை வந்து நம்ம அப்படியே ஃபைனாக நம்ம அரைக்க வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். பண்ணலாமா? இது ஒரு பவுலில் இப்போ நம்ம மாற்றி வச்சாச்சு. அந்த இதில் நம்ம கொஞ்சம் லெமன் புளியலாம். லெமன் புளிஞ்சால் தான் நமக்கு நல்ல ஒரு அந்த உரப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம புளி போடலை, நம்ம இப்போ இதில் லெமன் புளிஞ்சு போடுறோம். ஒரு அரை லெமன். நம்ம சத்தான ப்ரோக்கோலி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ஏன் ஈவன் ப்ரெட்டில் கூட நம்ம தடவி வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. நன்றி, வணக்கம்.